ஆனால் பார்க்க இந்த இடம் பிஞ்சு பிடிச்சு முத்தி கொண்டு வருதா? அது என்ன மாதிரி மாடி இருக்கிறாரு அப்பாசி வந்து இப்போ தான் இருந்தா நல்ல ஒரு தொட்டி உண்டு. பிடிக்கல மழை பெரிய சின்ன ஒரு வேலி ஒன்று போட்டு அப்படி ஓ ஓ ஓ தண்ணி வந்து அவ்வளோத்துக்கு இன்னும் காய் இருக்குது கொஞ்சம் தானா? ஓ ஓ இது வெற்றில இல்லை, இன்னும் பிடுங்கிறதுக்கு அங்கே இன்னும் வேற இல்லை. இங்கே வரோம் இதுவெல்லாம் வந்து போட்டு விமான நிலைய வீதியா தக்காளி வெள்ளை பாலத்தால் அப்படி ஏறி தெரியும். பைத்தங்கொடி எனக்கு உண்மையாக அது பேர் ஞாபகம் வருது இல்லை பார்த்தீங்களா? ஓ ஐயோ ஹலோ வணக்கம் உறவுகளே, நான் வசந்தனேஷ். இன்றைக்கி வந்து எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் வந்து சரியான மழை. இந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதி 26ஆம் தேதி வந்து இந்த 2 நாளும் வந்து பார்த்திங்கன்றால் சரியான காற்றும் புயலும் ஒரே மழை வந்து ஒரே வெள்ளப்பெருக்குன்னு சொல்லலாம். நிறைய இடங்கள் வந்து இந்த மழையால் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா வந்து தண்ணியில் வந்து தேங்கி இருக்குது. இந்த தோட்ட காணியில் வந்து பார்த்திங்கன்றால் எல்லாமே வந்து மூழ்கி நிறைய பயிர் வந்து அழிஞ்சு போச்சுது. அந்த வகையில் நாங்கள் இப்போ இந்த மழையால் வந்து பாதிக்கப்பட்ட இடங்களை வந்து அப்படியே இந்த தோட்டங்கள் மற்றது இந்த தண்ணி நிற்கிற இடங்கள் வந்து அப்படியே வந்து பார்த்துக்கொண்டு அப்படியே போவோம். நாங்கள் இப்போ குறிப்பாக நாங்கள் இப்போ எதுக்கிட்ட நிற்கிறோம் என்றால் யாழ்ப்பாணம் வெள்ளை பாலம், அதாவது இதில் பாருங்கோ காட்டுறேன்னா வடமராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது என்று சொல்லி வந்து இதில் வந்து காட்சிப்படுத்திக்கணும். முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்றால் இந்த தோட்ட காணிகள், அதாவது இந்த அச்சுவேலி பசாவலான் அந்த பிரதேசங்களுக்குள்ளே போயிட்டு அப்படியே இந்த தோட்டங்களை பார்த்து கொண்டு அப்படியே இந்த மெயின் ரோடால் இந்த வயல்வெளிகள் எல்லாத்தையும் அப்படியே வந்து பார்க்கலாமா. நல்ல ஒரு உண்மையாக ஒரு காலநிலை. இன்னும் ஒரு தொடர்ச்சியாக ஒரு 3 நாள் மழை பெஞ்சால் சரியா வெள்ளை பாலத்தால் அப்படி ஏறி அச்சுவேலி பசாவலான் அந்த ஊருக்கு போவோம். இல்லை நல்லா நிரம்பி போச்சு என்ன. இந்தியாவில் கேரியரில் ரெண்டு பார்த்தோம்னால் வரும். அதில் வந்து மீன் பிடிக்கிறது அப்படியே வழியாண்டு பார்க்கலாம். இதில் ஆமாங்க வரும். இந்த சிம்பிளாக பிடிக்கணும் பார்த்தீங்களா? வடிவாக இதில் பார்க்கலாம். இந்த இதுக்குள்ளே இருக்கு போல பேக்கில். ஓ ஓ ஒரு பார்க்கலாம் மீனங்கள். அது சரி இந்த வரும் அந்த தூண்டில் வச்சு பார்க்க தெரியும் பாருங்க. இந்த தூண்டிலில் வந்து என்ன மாதிரி மாடி இருக்கிறாண்டு ஜப்பான் என்னது மேட் இன் ஜப்பான். ஓகே தேங்க்ஸ். ஓகே மண்புழு அச்சுவேலியால் இந்த பலாலிக்கு வந்து ஒரு ரோடு ஒன்று போனது, உள் ரோடு உண்டு. அப்படி அதுக்குள்ள விலைக்குள்ள வேறுங்க இஞ்சால் வேறுங்க தண்ணியில் வந்து மிளகாயும் மற்றது மரவள்ளியும் அங்கே கத்தரி வச்சிருக்கணும். கத்தரியும் பைத்தங்கொடி அதுகளை மழை நேரத்தில் இந்த இடத்த பார்க்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த தோட்ட காணியில் வந்து ஓ வழுக்க பார்த்து நல்ல வேலை கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு இந்த தோட்டங்களை பார்த்து கொண்டு வருவோம். உண்மையாக வந்து சொல்லப்போனால் இந்த தோட்டத்துக்கு உள்ளே வந்து நாங்கள் கேட்காம கொள்ளாமல் வந்துட்டோம். யாருன்னு என்ன தெரியாது, தோட்டக்காராக்கள் யார் நின்றால் பேச்சு விழுது அறியாது, சமாளிப்போம். அதனால் அப்படியே மரவழிகள் இதெல்லாம் வந்து வச்சுருக்கணும். அப்போ பப்பாசி தோட்டம், இந்த கிணத்து ஆழத்தை பார்ப்போம். ஓ தண்ணி வந்து அவ்வளோத்துக்கு இன்னும் பெருசாக வரையலை. மழை என்றால் தெரியும் தானே அப்படி இருக்குமாண்டு. இது ஒரு பெரிய தோட்டம் பார்த்தீங்களா? மரவள்ளி, மிளகாய், வாழை, கத்தரி, இங்கே பப்பாசி என்று சொல்லி
ஒரு சோலையாக அப்படி இருக்குது, மாமரங்கள். ஏன்னா அப்படி அப்படி ஒரு சைட்டை போய் பார்ப்போமா. இன்னும் ஒரு 3 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சால் இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக தேங்கும் அப்படியே தண்ணியால். சுத்தவரை அப்படியே தோட்டம் தான். செமையாக இருக்குது தெரியுமா இந்த தோட்டங்கள் எல்லாம் பார்க்க. அப்படியே பின்னுக்கு அப்படியே ஃபுல்லாக இந்த வெள்ளைக்கு போகிற வீதி மட்டும் இந்த இடங்கள்லாம் அப்படியே ஃபுல்லாக தோட்டங்கள் தான். அவ்வளவு நல்ல செழிப்பான தோட்டங்கள். இப்போ தான் சில கண்டுகள் வச்சிருக்கணும். இன்னும் ஒரு தை மாதத்துக்கு பிறகு இந்த மிளகாயெல்லாம் வந்து அப்படியே நல்ல பெருசாக வளர்ந்து நல்ல ஒரு அறுவடை கொடுக்குமா. அடுத்தது அப்படி ஆட்டோவில் ஒவ்வொரு இடமா வந்து நாங்கள் பார்த்து நிப்பாட்டு தான் உங்களை காட்ட போகிறோம். என்னால் எல்லாம் வந்து பார்க்க உங்களுக்கு போராக இருக்கும். இந்த தோட்டங்கள் அவங்களுக்கு சொன்ன மாதிரி தான். இந்த தோட்டங்கள் அப்படியே வந்து இந்த வெள்ளங்கள் வந்து கூட எங்கே நிற்குமோ அந்த இடங்களுக்குள்ளே போவோம்மா. பப்பாசி வந்து இப்போ தான் பாருங்க பூ பிடிச்சி காய் வந்து கொஞ்சம் செழிப்பாக வருது. ஓகே போவோம். மழை நேரம் இருந்தாலும் உண்மையாக இந்த இடங்கள்லாம் பார்க்கணும். அப்படியே இயற்கைன்ற அழகு அப்படியே மனசை கொள்ளையடிக்கும். இங்கால அப்படியே சைட்டில் நின்று பார்த்தோம்னால் இந்த பைத்தங்கொடி வந்து இங்கால பந்தல் போட்டிருக்கணும். அதை நீங்கள் அப்படியே பார்க்கலாம். இப்போ தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது பிஞ்சு பிடிச்சி முத்தி கொண்டு வருதா. இன்னொரு கொஞ்ச நாள் போகணும். ரைட் போவோம். அங்கால போயிட்டு பார்ப்போம்மா. நேராக போவோம். இந்த பலாலி வீதி பக்கம் போயிட்டு ஒரு கொஞ்சம் தூரம் அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் அப்படி நாங்கள் வெள்ளைப்பாளத்தால் அப்படி எங்கே ஊர் போவோம் மருத்துவரைக்கு. ஒரு கொஞ்சம் தூரம் தான் நாங்கள் இப்போ ஆட்டோவில் வெளிக்கிட்டு வந்த நாங்கள். அப்படி வந்த உடனே வந்து நிப்பாடி போட்டேன். இந்த இடத்த வந்து உண்மையாக பார்க்க விட்டுட்டு போக மனசு இல்லை. பொதுவாக வந்து இந்தியாவில் வந்து நிறைய தோட்டங்கள் வந்து இந்த அச்சலி பக்கம் வந்து கூட இருக்குமல்லோ. அப்படி இங்கால என்ன கத்தரி, ஒரு கத்தரி தோட்டமும் மற்றது தக்காளி தோட்டம் இருக்குது. பார்க்க நல்ல ஒரு வடிவாக இருக்குமா. முதல் வந்து இது வந்து கத்தரி ஒரு லைனில் வந்து அப்படியே வச்சிருக்கணும். இப்போ தான் காய்ச்சி கொண்டு வருது. இந்த உங்களை தெரியும் பார்த்தீங்களோ காய் இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி அப்படியே பின்னுக்கு வந்து தக்காளி காய் இருக்குது. கொஞ்சம் பச்சையாக இருக்குது. இந்த உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா காய் இருக்குது. நினைக்கிறேன் சந்தைக்கு வந்து காலையில் வந்து ஆஞ்சி கொண்டு போயிருக்கணும். இந்த காலை பாருங்க மக்கள். இந்த அப்படியே இந்த தோட்ட காணிக்குள்ளே செருப்போட அப்படியே எங்கால வரம்பாலான்னு அப்படி ஏறி வந்த நான். அப்படி இருந்தும் மழை தண்ணி கூட இருந்தால ஃபுல்லாக அப்படியே காலெல்லாம் சரி போய்க்கல கழுவணும். இது ஒரு மூலிகை ஒரு கண்டு உண்டு. என்னென்னு உங்களை தெரிஞ்சால் மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கவா. எனக்கு உண்மையாக அது நான் பேர் ஞாபகம் வருதில்லை. உங்களை தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்க. இது வந்து கத்திரி. ஆனால் காய் இருக்குது ஒரு கொஞ்சம் தானே, பெருசாக என்ன காய் பிடிக்கலண்ணா. பலாலி பிரதேசம் இதுக்குள்ளே வந்து இன்னொரு தோட்டம் நாங்கள் இப்போ பார்க்குறோம். இது வந்து என்ன தோட்டம் என்றால் மிளகாய் தோட்டம். இல்லை பார்த்தீங்களா, இதுகளுக்குள்ளே இன்னும் தண்ணி ஒன்றும் மேறியில்லை இன்னும்.
ஆஹா, குருவி ஒன்று கத்துது, சத்தம் கேட்குது உங்களுக்கு. இந்த இதுக்குள்ளே கிழங்கு நிற்கிறாமா. இதில் ஒரு தோட்ட தொழிலாளின்ற ஒரு தோட்டமும் வீடும் அப்படியே சேர்ந்து இருக்குது பாருங்க. ஒரு விவசாயின்ற ஒரு வீடா. இந்த இடம் வந்து உண்மையிலே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இதுக்குள்ளே பாருங்க வந்தா சின்ன வந்து என்ன பூசணி கொடி வந்து அப்படியே போட்டிருக்கீங்கன்னா அங்கே வந்து ஆடு நிற்குது. உங்களுக்கு தெரியுதா பார்க்க? என்ன ஓகே, அப்படியே இந்த கரையோரம் இறங்க அப்படியே போயிட்டு சும்மா அப்படியே பார்த்து கொண்டு வருவோம்மா. இந்த தோட்டங்களை பார்த்து கொண்டு வருவோம். பார்த்து கொண்டே இருக்கலாம் தெரியுமா, அப்படியே போர் அடிக்காது. நாங்கள் இந்த வெயில் நேரங்களில் பார்த்தால் இந்த இடம் வந்து அவ்வளோத்துக்குன்னு சொல்கிறது அழகாக இருக்கும், இல்லையாண்டு இல்லை. இந்த மழை நேரம் வந்து பார்க்குறதுக்கு சரியான வித்தியாசம். அப்படி பச்சை பசைன்னு சொல்லி அப்படி காட்சி அளிக்கும். வீட்டுக்காரரை காணியில் நாங்கள் அப்படி கொஞ்சம் இன்னொரு பின்னு போய் பார்த்தோம்னால் அவன் உழவு இயந்திரங்கள் எல்லாமே இருக்குது. ஒரு மிஷின் ஒன்று நிற்கிது பார்த்தீங்களோ. அங்கால ஒரு பப்பாசி தோட்டம், அப்படியே பழத்தோட மரம் வந்து அப்படியே தோட்டமாக இருக்குது. பழுத்து தூங்குதா. நல்ல டேஸ்டாக இருக்கும். இந்த பறவைகள் எல்லாம் வந்து அப்படியே கொத்தி கொத்தி கொஞ்சம் அப்படியே டேமேஜாக போச்சு பார்த்தீங்களா. எப்படி இருக்குது எங்கள்ட யாழ்ப்பாணம் பலாலி இயற்கை தோட்டங்கள். இந்த நேரத்தில் பாருங்க அப்படியே அடுக்கா அப்படி இருக்குது பப்பாசி. ஏன்னா முன்னுக்கு வந்து காய தெரிஞ்சாலும் பாருங்க உள்ளுக்குள்ள இருந்தா அப்படியே மஞ்சளாக எல்லாம் அப்படியே கொந்தி கொந்தி அப்படி பார்த்தீங்களா பறவை எல்லாம் கொத்தி டேமேஜ் பண்ணி போச்சு. நான் நினைக்கிறேன் இது பெருசாக பிடுங்கலை போல். இன்னும் பிடுங்கிறதுக்கு ஆக என்ன மாரி இல்லை. பின்னால் இந்த தோட்டத்துக்கு உரிய ஆக்கலுண்ட இன்னொரு என்ன சொல்கிறது ஒரு செடியோ கொடியோ தெரியல, ஒரு மரம் ஒன்று இருக்குது. அப்படியே நாங்கள் போய் பார்ப்போமா. இதெல்லாம் வந்து மிளகை இப்போ வந்து கொஞ்சம் நல்லா காய்ச்சி கொஞ்சி போச்சு. வேறு இந்த பப்பாசி இந்த பெருசாக வேறுங்கண்ணா பார்த்தீங்களா, இல்லை பெரிய பப்பாசி என்ன வர பின்னால் போயிட்டு பார்ப்போம்மா. இதில் வேண்டிய ஒரு கிணறு ஒன்று இருக்குது வெத்தில. இது வந்து வெத்தில கோடியா. வெற்றிலை பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். இது வெற்றிலை இல்லை, இது வேறு ஏதோ ஒரு கொடி மரம் உண்டு. உண்மையாக எனக்கு தெரியல, மன்னிக்கணும். சில பயிருண்ட பேர் வந்து எனக்கு தெரியாமல் இருக்குது. பாருங்க வந்தா உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் இது என்னென்னு சொல்லுங்க. அப்படியே ஒரு கொடி மாதிரி அப்படியே படர்ந்து அப்படியே வருது. இந்த சாப்பிட்டு பார்த்தேன்னா பின்னால் வரைக்கும் அப்படியே இந்த தோட்டங்கள் அப்படியே பார்த்து கொண்டு போகலாம். தூரத்தில் பார்க்க வெற்றிலை மாதிரி தெரிஞ்சாலும் ஆனால் இங்கால சாப்பிட்டு பார்க்க தெரியல. யாரையும் சந்தித்து கதைக்கலாம் என்றால் தோட்டத்துக்குள்ளே ஒருத்தரையும் காணவே இல்லை. இரண்டால் இப்போ மழை வந்து இருந்தால் எல்லோரும் கொஞ்சம் விட்டு அப்புறம் மறிவினோம். இப்போ தான் ஒரு கொஞ்சம் நேரம் தான் மழை விட்டுருக்குது. அப்படி விட்டு அப்புறம்
திருப்ப பாருங்க வந்து துமிக்குது. திருப்பவும் மழை வந்து பெய்ய தொடங்கிட்டுது. நாங்கள் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் இந்த தோட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த ஒரு விவசாயின்ற வீடுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ நம்மளை காட்டியிருப்பேன். அப்போ வீடியோ எடுக்க கேட்டு நாங்கள் உள்ளே போய் ஓமன் சொன்னவர் ஒரு அண்ணா நிற்கிறார். நல்ல ஒரு வடிவாக இருக்கும். இந்த முட்கம்பிகள் எல்லாம் வந்து போட்டு அடைச்சி இந்த இடம் வந்து பார்க்க எப்படி தெரியுதுன்னு சொல்லியா இதுக்கால போகிறதா கொஞ்சம் பார்த்து போகணும் பார். ஏனென்றால் சறுக்கி விட்டுச்சோ நாம் விழுந்தாலும் பரவாயில்லை. கையில் ஒரு பக்கம் கூட இன்னொரு பக்கம் கேமரா ஒரு சரி கதை கூட முறிஞ்சாலும் பரவாயில்லை. ஃபோன் கீழே விழுந்துச்சுன்னால் என்ன காட்டம் சொல்லுங்க பாப்போம். இங்கே ஆடு மாடும் பழைக்கணும் பாருங்க வந்தா தெரியும் உங்களுக்கு பார்க்க. சின்ன ஒரு கொட்டில் ஒன்று போட்டு பாரு உள்ளே போயிட்டு பார்ப்போமா. கேட்டு பார்ப்போம். ஆடு வந்து விலைக்கு கொடுக்க போய் நம்ம சொல்லி நினைக்குது. 2 ஆடு பாரு இப்படியே வந்தாச்சு. பைக்கோல் எல்லாம் போட்டிருக்குது மாட்டுக்கு போல். இந்த கொட்டியில் பார்க்க வேற வந்தா நல்ல அழகாக இருக்கும். அண்ணோய் ஓகே நான் ஏற்கனவே கேட்டு போட்டோம். அதில் பிரச்சனை இல்லை. இது அவர்கிட்ட வீடாம். இது ஏதோ ஒரு வெளிநாட்டு அண்ணாவனுடைய சின்ன ஒரு தோட்டம்னு சொன்னவர். இங்கே பாருங்க எதுவும் இல்லாமல் வந்து போட்டு எல்லாம் அப்படியே குமிச்சு விட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா. ஏண்ணா இப்போ வடிவை பார்க்கலாம் இந்த அண்ணன் இந்த இடத்த. ஒரு அண்ணன் நிறைய போயிட்டாரா? ஒரு அண்ணன் நிறைய போயிட்டாரா? இது என்ன தோட்டம் இது? இது அதில் வந்து சும்மா அந்த என்ன தங்கட அது என்ன ஆடு மாடு வளர்க்குறது அப்படியோ? ஆடு மாடு வளர்க்குறதுன்னா காணி இல்லை, இங்கே காணி வேண்டி. காணி வாங்கி விட்டுக்கணும். நீங்கள் இப்போ என்ன செய்கிறது இங்கேருந்து? எங்களுக்கு தோட்டம் எங்களோட தோட்டத்துக்கு காவல் நிற்கிறீங்களா? அப்படியா? அப்போ இதையும் பராமரிக்கிறது. அப்போ இந்த இருவல் இந்த கொட்டில் இந்த ஆடுலாம் நிற்கிது இது நீங்கள் வளர்க்குறதோ? சும்மா காணி வாங்கி விட்டுக்கிங்கன்னா நீங்கள் அப்போ உங்கள்கிட்ட இதுக்கு அப்படியே வேறு தோட்டங்கள் இருக்க வழியா அப்படியே நீங்களும் உங்கள்கிட்ட துவைக்கி இந்த ஆடு மாடு வளர்க்குறீங்கண்ணா. அப்போ ஆடு நான் விற்க இருக்கோம் கொடுத்தாச்சு. ரைட் ரைட் ஓகேயா. எப்படி மழை 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 காணுமோ? உண்மை ஏண்ணா இன்னும் ஒரு 3 நாளைக்கு மழை இருக்கான். மழை பெய்தா சரிக்காத. சரி ஐயா அப்போ இருங்க. இது வந்து பலாலின்னா இது ஏன்னா பத்தமேனி. ஆக்சுவலி பத்தமேனி ஏன்னா பலாலி அந்த ஊர் சைடு தான். ஓகே ஓகே இதான் நிற்கணும் மாடு. புது ஆளுன்னு உடனே வடிவா சுற்றி பார்க்கணும் வாங்கல். ஓ மைனா எங்கேயோ மேய்ச்சலுக்கு போயிட்டுதான் மாடு. ரைட் அம்மா நிறைய கட்டுவோம். இந்த காலி ஒரு கால் திருப்ப ஒரு கால் கழுவணும் என்றால் அது போவதில்லை. நல்ல ஒரு தொட்டி உண்டு. சேத்துக்குள்ள சுதிக்குள்ள காலை வச்சு விட்டேன். அது போவதில்லை. கொஞ்சம் காஞ்சி போச்சு. பரவாயில்ல. ஓகே இப்போதை காணும். வீட்டை போயிட்டு வீட்டை பார்ப்போம். இந்த மழை ரொம்ப ஓவராக இருக்கு. நல்லா தூர தொடங்கிடுது. இடம் மாற்ற போகிறீங்களா? ரைட் 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 மழையண்டாலண்ணா கரைச்சா பிறகு ஓ ஆக்கள் விடினம் இல்லையா? ஒண்டா விட்டா வேண்டாம் தானா அப்படின்னு கருது ஆள். போ அட ரெண்டும் மாறிதான். இங்கால ஒன்றை மாற்றி கட்ட போகிறாராம். இடத்த மாற்றி
நீங்கள் இப்போ பார்க்குற இடம் வந்து அச்சுவேலி பத்தமேனியா இது என்ன கிளிசரியா ஆகுது சாப்பாடு ஆட்டுக்கு சாப்பாடு கிளிசரியால என்ன அது குடியொண்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சோமாக இருக்கும் என்னால் தெரியாது ரெயின் கோட் ஏதாவது போட்டிங்கன்னால் இப்போ மழை வந்து அதாண்ணா இல்லை திருப்ப பாருங்க சரத்துக்கு கொண்டு வருது இங்கால இந்த அச்சுவேலி பத்தமேனி இந்த ஊருக்குள்ளே வந்து ஒரு பலகை ஒன்று நாங்கள் வந்து பார்த்து நாங்கள் பாருங்க வந்து இது ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ரோடு ஒன்று போகுது அங்கால அப்படி ஃபுல்லாக போயிடாது பாருங்க விமான நிலைய வீதின்னு சொல்லி வந்து இதில் வந்து காட்சிப்படுத்திக்கணும் வெலிகாமம் கிழக்கு பிரதேச சபை புத்தூர் பார்த்தீங்களா ஆனால் அந்த ஐஎஸ்என்ஆர் வந்து இந்த இடத்த வந்து பத்தமேனி என்று சொல்லி ஆனால் இதில் வந்து புத்தூர்ன்னு இருக்குது விமான நிலைய வீதியா பார்த்தீங்களா ஆனால் என்னத்துக்காண்டி அப்படி வந்து இந்த வீதி ஒருவேளை இந்த ரோட்டு வந்து பல்லாளிக்கு தானே போகுது பல்லாளிக்கு போகிறதால அதை காட்சிப்படுத்தி நான் நினைக்கிறேன் இந்த பலகை போட்டிருக்கணும் ஏன்னா முதுக்கில் ஒரு தோட்டத்து ஐயாண்ட வீடு இங்காலும் இருக்குது வெங்காய தோட்டம் பார்த்தீங்களா இதுக்குள்ள கொஞ்சம் வெள்ளம் நிற்கிது நாங்கள் முதல் பார்த்தினாங்களோ அந்த ஐயாண்ட தோட்டம் அங்காலையா கொடில் தெரியுதில்ல அதுக்கு பக்கத்தில் இங்கே இப்போ ஒரு இன்னொரு சின்ன ஒரு கொடில் வெங்காயம் எல்லாம் வந்து போட்டு கட்டி வச்சுக்கணும் நாய் நிற்கிது பார்த்தீங்களோ இந்த இடத்த உள்ளே போகலாமன்னால் ஒருத்தரையும் காணல போல அண்ணா வீட்டுக்காரர் ஆட்கள் இல்லாமல் உள்ளே போகிறதும் சரியில்லை வீட்டுக்காரர் 2 நாய் நிற்கிது பாருங்க இரண்டு காட்டுறேன் பெரிய ஒரு புளிய மரம் உண்டு வெங்காயம் வந்து கட்டி தூக்கியிருக்கணும் வித வெங்காயமா தெரியல உங்களை பார்க்க பார்த்தீங்களோ என்ன சின்ன ஒரு வேலி ஒன்று போட்டு ஆக்கள் நின்றால் உள்ளே போகலாம் ஆனால் ஆக்கள் இல்லாமல் நாங்கள் உள்ளே போகிறது சரியில்லை நாளைக்கு ஏதாவது ஒன்று காணியில்லைன்னா பிறகு பெரிய ஒரு பிரச்சனையாக போயிடும் பிறகு எங்களுக்கு இஞ்சாலையும் பின்னுக்கு தக்காளி பைட்டை பாருங்க நிற்குது பெருசாக காய காணையில் வேணா இந்த காய்ச்சிருக்குது தக்காளி வர நல்ல காயா என்ன நல்ல அழகான தக்காளி பழம் வேறு அதில் நீங்கள் பார்க்கலாம் அப்படியே சும்மா ஒரு வெயிலில் அப்படியே படர விட்டுருக்கணும் பைத்த ஓகே போ அடுத்தது நாங்கள் இப்போ இதெல்லாம் போகிறோம் என்றால் இந்த அச்சுவேலி பத்தமேனி இந்த பலாளி வீதியால் அப்படியே வந்து அப்படியே தொண்டமனாறு அந்த பாலத்தில் அப்படியே ஏறி நாங்கள் வடமராட்சி பருத்துறை அங்கே அப்படியே போவோமா பலாளி ஆண்டனிபுரம் இந்த இடத்துல வந்து பாருங்கோ இந்த கடற்கரை சைட்லாம் வந்து எப்படி வந்து இந்த மலையால் மாறி போயிருக்குன்னு சொல்லியா இந்த ஃபுட்பால் கிரவுண்ட் ஒன்று இருக்குது கடற்கரை சைட்டுக்கிட்ட போனோம்னால் நாங்கள் இந்த மார்க்கெட் தான் வீடியோ எடுத்து போட்டாங்கள் நீங்கள் பார்க்காட்டிக்கு செக் பண்ணி பார்க்கலாம் பலாளி ஃபிஷ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி வந்து எங்கள் யூடியூப் சேனலில் வந்து இருக்குமா கடற்கரை சைடை பாருங்க தண்ணி நல்லா கிட்ட வந்துடுதா
முதல் வந்து தண்ணி கொஞ்சம் கரைக்கு தள்ளி போயிருந்தது. ஆனால் இப்போ வரணும்டா இந்த மழையால் எப்படி ஓ ஓ ஓ குடியை போட்டு மடக்குது கடவுளே. அப்படி இருந்து பாருங்கண்டா இதில் மீன் அடிக்கணும். கடலை பார்த்தீங்களோ? என்ன நண்டா தெரியுதோ? நாங்கள் இப்போ போன முறை வந்து எடுத்தோம் நாங்கள் வீடியோ அங்கே. ஓ ஞாபகம் இருக்கா? இப்போ நாங்கள் சும்மா சந்தைக்கு வந்து எடுத்துனாங்க. ஆனால் சும்மா அப்படியே இந்த தோட்டங்களை பார்த்துட்டு வந்து நாங்கள் அப்படியே விதைக்கல. ஓ நண்டுண்ணா அது எவ்வளோ எக்ஸ்போர்ட் அதெல்லாம் வந்து ஒன்று பார்க்கலாம் ரெண்டு ஒன்று அப்போ இது எரியுது அது சாப்பிட்றீங்களா? இதெல்லாம் சாப்பிட்றீங்களா? இதெல்லாம் கொட்டுறதா? ரைட் ரைட். அப்போ இந்த இது இதான் அப்போ எக்ஸ்போர்ட். நூறுரூவா வருதுண்ணா. சீனா அடிக்குமா? அதாண்ணா ஒன்றை என்ன பிடிச்சி பார்க்கலாம் வேண்டாம்? ஒன்றை பிடிச்சி பார்க்கலாம். அதாண்ணா உயிராக இருக்குது. அப்புறம் கடிச்சா வச்சுக்கலாம். அப்போ மழை காணுமா ஐயா? மழை காணுமா? காணா ஏன்னா மழை வந்து இன்னும் பிடிக்கல மழை பெரிய காற்று அடிக்க போகுது. அதுக்கு பிறகு தெரியும் மழை எப்படின்னு சொல்லி. அதான் நண்டு விலைதான் வந்து இப்போ போட்டதாம். வேறு மீன் ஒன்றும் பெருசாக இப்போ வராதான் வேணாம். அதுக்குள்ளே வந்து நண்டு மட்டும் தான் மாட்டுமா. கடல் நல்லா கொந்தளிக்குது பாருங்க. வந்து பாருங்க ஏதோ இங்கால மீன் வந்து வெட்டி கொண்டிருக்கணும் பாருங்க. இந்த மலைக்குள்ளே மக்கள் என்ன மீன் அதில் எடுத்து வரணும். என்ன மீன் பாபம்? என்ன மீனம்மா இது? சூரியோ? இது சூரிய. இது எருமனாக்கு ஒவ்வொரு ஒரு கிலோ இல்லைண்ணா சும்மா கூட வீடு தான் வைக்குது. ஓகே ஓகே கரியாச்சு. கரியாச்சு. ஓகே காற்று என்றால் இப்போ வந்து தொழிலுக்கு வந்து யாருமே பெருசாக போகிற இல்லையா. சும்மா அப்படியே வந்து நண்டு விலைக்கு தங்கண்ட வீட்டு சாப்பாடு தேவைக்கு அப்படியே போனால் சரி. என்றால் இப்போ எல்லா போட்டையும் வந்து அப்படியே கிடைக்கி ஏற்றி விட்டாச்சாம். அதனால் இனிமேல் இந்த மழையெல்லாம் வந்து காற்றெல்லாம் வந்து குறைஞ்சதுக்கு பிறகு தான் தொழிலுக்கு மக்கள் போகணுமா. எல்லா போட்டும் அப்படியே பாருங்கள் ஒரே லைனில் அப்படியே இருக்குது. தண்ணிக்கு நினைக்கிறேன் கடிக்க போகுது. உள்ள போ. கடைக்கு போறியா? ஆஹா என்னது பிள்ளைங்கள புழு வேணா ஒரு பாம்பு மாதிரி வாதிய அவன் கடைக்கு போகிறான். பாருங்க இந்த வீட்டை வந்து ஃபுல்லாக மழை பெஞ்சதால் அப்படியே இந்த வாசல் பக்கம் வெளியில் நிறைய தண்ணியல். ரைட் அண்டனிபுரம். நாங்கள் அடுத்தது நாங்கள் சொன்ன மாதிரி தொண்டைமானாறு அந்த பாலத்துக்கு போயிட்டு பார்த்து கொண்டு அப்படியே போவோம். ஆனால் பார்க்க இந்த இடம் நல்ல ஒரு வடிவாக இருக்குது. நிறைய தண்ணி ஏன்னா இங்கால இந்த வெள்ளை பாலத்துக்கு பக்கத்தில் வந்து பாருங்க ஒரு அண்ணா வந்து வெலை போட்டு மீன் பிடிக்கிறாரு. என்ன மீன் வந்து வச்சுக்கிறான்னு பார்ப்போமா. இப்போ தான் வெளியே வந்து வளைச்சி கொண்டு வாராரு. கிட்ட விரட்டுக்கும் பார்ப்போம். போட்ட விலைக்குள்ள இன்னும் மீன் இருக்குண்டு ஆள் பார்த்து ஒவ்வொன்றா எடுத்துக்கொண்டு வருது கடைக்கு ஆள். இதால் வர போகிறார். அங்கே தொங்கல் விலைக்கும் போட்டிருக்கேண்ணா.
தொங்கல் வரைக்கும் மேலே போட்டிருக்குது. அப்படியே வளர்ச்சி ஜப்பான் தான் கூட இதில் வந்து ஜப்பான் தான் மாற்றுறது கூட. இந்த அப்படி இந்த பாலத்துக்குள்ள அப்படியே போய் ஆக மற்ற பக்கம் வருவினோம். இவரங்க இங்கே வாராரா பாப்போம். இங்கே வந்துட்டார் அண்ணா. இங்கே பாப்போம். மணல் அப்படியா? பாறை மீன்ல மாட்டோம் அப்படி 10-15 நாள் இருக்குது. இப்போ என்ன மீன் நீங்கள் இதுக்கு பிடிச்ச நீங்கள் பாப்போம். இதில் போட போகிறீங்களோ? ஒவ்வொரு நாளும் வந்து பிடிக்கிறதோ? இண்டு போங்க அப்படி. ஓகே ஓகே. என்னென்னு அடிக்கடி பார்க்கணும். அடிக்கடி எஸ்கே பார்த்துட்டோம். ஒரு மீனை பார்க்கலாம் இருக்கா? ஒரு பார்க்கலாம் பாருங்க வரேன். எங்கே அங்கே வச்சு பாம்மா அப்படி எடுங்க பாப்போம். இல்லை பெரிய மீன் 5 வேணும். ஆமாம் துடிக்குது இல்லாமா ஏன்னா நல்ல பெரிய சைஸ். பாலையோ இதில் என்ன விலை போகும் அப்படி வந்து? ஜப்பான் 400 கிலோ. இதை எடுத்து பாவா எடுங்க நட்டு எடுங்க பெருசு இன்னும் சின்ன இருக்குது. 5 வரும் சைஸு. என்ன அப்படி பாம்பு மேலே இருக்குது. இதுக்கு என்ன பேர் இருக்கு? பாலை விரால். விரால் கடல் விரால் என்ன? ஓ ஓ ஐயோ போவாதா? செத்துடுது. ஆள் முடிஞ்சுதால் ரைட். முறிச்சிருந்து ஆள் அப்படியே அதான் பிடிக்கவே இல்லை இருக்கனால அவ்வளோது வளர்க்குறாங்க அப்படியே. ஏண்ணா அப்படியே இருக்கா? பேக் இருங்க பார்ப்போம். வேறு என்ன இருக்கு பார்ப்போம். பிடியாண்ணா அப்படியா? ரைட்டு. ஜப்பான்லாம் இல்லை துடிக்குதுப்பா பெரிய ஜப்பான். ஓ கையில் ஊற போகுது. ஓ எல்லாம் உயிர் தான் அப்படியே. இதான் கூடுதலாக வந்து சமைச்சு சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமோ? ஓ அவைங்கெல்லாம் இருக்கும் அப்படி. சரி ஓகேண்ணா. அப்போ நீங்கள் அப்போ தொடர்ந்து பிடிக்கிறது இங்கே வந்து லீவில் அப்படியா? ரைட்டு. இந்த நீரோட்டத்தால் அப்படியாக கடந்து வருவீங்க வேணா? ஓ அங்கெல்லாம் அப்படியே மறைச்சி வச்சுருக்கு. ரைட். வெலை போட்டு அப்படியே மறைச்சிருக்கு ஏன்னா நாங்கள் அப்படியே வந்து இப்படி வாரமாக போயிட்டு ஓகே அப்படி நான் சும்மா மீனை தான் அப்படி பார்க்க வந்து நாங்கள். சரி மக்களே, நீங்கள் இந்த மழை நேரத்தில் வந்து சும்மா அப்படி இந்த வெள்ளங்களையும் பார்த்துக்கொண்டு அப்படி வந்த மாதிரி இந்த தோட்டங்கள் ஏன்னா இந்த அச்சுவேலி மசாவலான் பலாலி இந்த ஊரில் உள்ள தோட்டம் வந்து இந்த மழை நேரத்தில் வந்து என்ன மாதிரி வந்து இருக்குன்னு சொல்லி அப்படியே சும்மா சுற்றி நான் உங்களை காட்டியிருப்பேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சால் ரோடு கொஞ்சம் பண்ணலாமா? காற்றை கொஞ்சம் நடமாறுது. ஓகே பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை வந்து எங்களுக்கு மறக்காமல் தெரிவிங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.